இயேசுவை நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the covenant of the day. God is good. கர்த்தர் பெரியவர். Today is 26 July 2025 Saturday, சனிக்கிழமை. அல்லேலூயா. அது கர்த்தருடைய நாளுக்கு ஆயத்த நாள் என்று சொல்லுவோம். சனிக்கிழமை என ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தருக்காக பணி செய்கிற ஒரு நாள். ஆகவே ஆயத்தமாவாங்க. கர்த்தர் உங்கள் வாவலையும் வாஞ்சியை நிறைவேற்றுவார். ஆண்டவர் யூதர்களுடைய அந்த நியாயப்பிரமாணத்தை உள்ள காரியங்களில் இருக்கிற உண்மைகளை, சத்தியங்களை எடுத்து பேசுகிறார். ஜனங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினார்கள். இந்த தோராவை பயன்படுத்தி, நியாயப்பிரமாணத்தை பயன்படுத்தி இந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதப்பாரர்கள் எல்லாம் ரொம்ப கொடுமைன்னு சொன்னா அது மிகையாக, இதை செய்யணும், அதை செய்யக்கூடாது, இப்படி செஞ்சாதான் முடியும் என்று ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருந்தார். ஆனால் இயேசுவின் போதனை கொஞ்சம் மாற்றமாக இருந்தது, வேறுபாடாக இருந்தது. அவருடைய போதனை அதிகாரத்துக்குரியதாக இருந்ததாக நாம் பார்க்கிறோம். எதெல்லாம் அவர்கள் செய்வது சரியில்லையோ வெளியரங்கமாய் பேச ஆரம்பித்தார். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? அது மார்க் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். மார்க் சாப்டர் 2 verse 27. பின்பு அவர்களை நோக்கி, மனுஷன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை, ஓய்வினால் மனுஷனுக்காக உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. And he said to them, the Sabbath was made for man and not man for the Sabbath. ஒரு புதிய சிந்தனையை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஓய்வு நாள், அதாவது சபத் என்பது ஓய்வு நாள், அது பரிசுத்தமான நாள், அது கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாள் என்றெல்லாம் நாம் நியாயப்பிரமாணத்தில் பார்க்கிறோம். அன்னைக்கு வேலை செய்யக்கூடாது என்றெல்லாம் வசனம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அது ஒரு நல்ல காரியம் செய்யக்கூடாது, ஒரு அப்படியெல்லாம் போதித்து இருக்கிறார்கள். வேலையே செய்யக்கூடாது, சமைக்கலாம் கூடாது, ஆனால் சாப்பிடலாம். வெள்ளிக்கிழமை எல்லாம் சமைச்செல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க சனிக்கிழமைக்கு. இன்னைக்கும் அதை பின்பற்றுகிறார்கள். அப்போ ஏசாமி அந்த சபத் ஓய்வு நாளில் அற்புதம் கூட செய்யக்கூடாது என்று அவரை என்ன செய்கிறாங்க, கடுமையாக அவரை சாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போதான் ஏசாமி சொல்றார், ஐயா, ஓய்வு நாள் மனிதனுக்காகத்தான், மனிதன் ஓய்வு நாளுக்கு அல்ல என்பதை ஒரு திருப்பு முனை என்று சொல்லலாம், அல்லது ஒரு வித்தியாசமான கருத்தை அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மனுஷன் ஓய்வு நாளுக்காக படைக்கப்பட்டான், ஆனால் ஓய்வு நாள் மனுஷனுக்காக இல்லை என்று சொல்லி ஆணித்தரமான ஒரு கருத்தை சொல்லுகிறார். எல்லாருடைய கண்களும் பிதுங்கி போய்விட்டது. அறியாதவர்களுக்கு ஒரு ஒளி வந்தது. அல்லேலூயா. ஆண்டவருடைய போதனை அப்படிப்பட்டதாக இருந்தது. அருமையான சகோதரனே, சகோதரியே, முரண்பாடான கருத்து ஆண்டவர் சொல்லவில்லை, பழைய ஏற்பாட்டுக்கு எதிர்மறையான கருத்துக்களை சொல்லவில்லை. ஆனா மனிதன் கடவுள் கொடுத்த கற்பனைகளை, கட்டளைகளை தனக்கு ஏற்றவாறு கடுமைப்படுத்தி கொண்டான். சுயநலமாக, தங்களுடைய லாபத்திற்காக ஆண்டவருடைய கற்பனைகளை என்ன பண்ணிட்டான், அந்த மாதிரியாக மக்களோடு அவன் செய்ததுனாலே கர்த்தர் மிகவும், ஆண்டவர் இயேசுசாமி மிகவும் வன்மையாய் கண்டித்ததை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, எதற்காக ஆண்டவர் சொன்னாரு, பழைய திராட்சை ரசத்தை, பழைய துணியை புதிய துணியோடு, கோடி துணியோடு, புதிய திராட்சை ரசத்தோடு கலக்காதீங்கன்னு சொன்னார்னா அதுதான். ஆண்டவருடைய போதனையை கவனிச்சு பாருங்க. இன்றைக்கு போதிக்கிறார்களே, அது இயேசுவின் போதனையா, இயேசுவின் கருத்தா, இயேசுவின் நோக்கமா, இயேசு சொன்ன காரியம் அதில் இருக்கிறதா என்று நாம் you have to think, you have to search, you have to look for it. Right? You have to examine the message, whatever it is, dear brothers, because sister, today we are living in the end time. You have to be clear what do you believe. பேசுவதற்கு அழகாக இருக்கும், கேட்பதற்கு நல்லா இருக்கும், ஆனால் அது இயேசுவினுடைய போதனையா, அது இயேசுவினுடைய கருத்தா, அது இயேசுவினுடைய நற்செய்தியா என்று பார்த்து நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க உதவி செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த நாளாக நினைத்திருக்கிறோம். கர்த்தர் உயிர்த்தெழுந்த அந்த நாளிலே உடைய பிள்ளைகள் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே, மனித நேயம் என்பது முக்கியம் என்பதை கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம்.
அன்பு காட்ட, அன்பு செய்ய உதவி செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். எவ்வளவு சிஸ்டர், சகோதரனே, சகோதரியே, கிறிஸ்துவின் போதனையும் நீ சிந்திக்கும் பொழுது ஆண்டவருடைய வழி நடத்துதல் அற்புதமாக இருக்கும். டிக்கே அண்ட் காட் பிளஸ்.